இறையேசுவில் அன்பானவர்களை, நெருக்கமான நட்பில் இருக்கின்றவர்களாக இருக்கலாம், நெருக்கமாக ஒரே அறையில் தங்கக்கூடியவர்களாக, ஒரே பெஞ்சில் அமரக்கூடியவர்களாக, ஒரே பள்ளியில் படிக்கக்கூடியவர்களாக, இப்படியெல்லாம் நமது நட்பை உயர்வாக சொல்லக்கூடிய விதத்தில் நெருக்கமான உறவு இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கின்றவர்கள் கூட அடுத்தவருடைய ஆழ்மனதில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருப்பதை பார்க்கின்றோம். நண்பர் கூட்டமாகத்தான் குடிப்பதற்கு செல்லுகின்றார்கள். ஆனால் குடிப்பது மகிழ்ச்சியாக இருப்பது, அதில் ஒருவன் தன் இடையிலே கத்தியை மறைத்து கொண்டு வருகின்றான் என்றால் எவ்வளவு தீயவன். நண்பர்கள் என்று இருவரும் வருகின்றார்கள். ஆனால் நண்பர்களில் ஒருவன் கத்தியை வைத்திருப்பதை அடுத்தவன் புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட நட்புத்தான் உலக நட்புகளாக இருக்கிறது. இதற்கு உங்களுடைய அனுபவங்களை வைத்து கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே 4000 பேர், அதை தவிர மற்றவர்களும் இருக்கின்றார்கள். இந்த 4000 பேர் ஏன் வந்தார்கள், யாருக்காக வந்தார்கள், யாருக்காக இந்த பாலைநிலத்தில் கூடியிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் அந்த நிகழ்வின் கதாநாயகனாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு உணர்ந்து வைத்திருக்கின்றார். பெருந்திரளான மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றார். அதோடு இவர்கள் 3 நாட்களாக என்னோடு இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றார். உண்பதற்கு அவர்களிடம் எதுவும் இல்லை, எனவே பட்டினியை அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி உருவார்கள், மயக்கமடைந்து விடுவார்கள், பசியினால் ஏற்படக்கூடிய மயக்கம். எனவே இதையெல்லாம் இயேசு உணர்ந்து கொள்ளுகின்றார். நெருங்கிய நண்பர்கள் என்று இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அடுத்தவங்க பையில் கத்தி வச்சிருக்கிறான், அந்த தர்க்கம் அதிகமாகின்ற போது, நட்பாக குடித்து தர்க்கம் அதிகமாகின்ற போது கத்தி எடுத்து கொலை செய்து விடுகின்றார். இப்படிப்பட்ட அருகிலேயே இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைநிலத்திலே அந்த 4000 பேரை முழுமையாக அறிந்திருக்கின்றார். அதை நன்றாக நாம் இன்னும் நம்மை பொறுத்தவரையில் நமக்காக அதை இண்டிவிஜுவலைஸ் என்று சொல்லுவார்கள். எனக்காக எப்படி இந்த செய்தியை எனதாக்கி கொள்ளலாம் என்றால் அங்கே சொல்லுகின்றார், இவர்கள் 3 நாட்களாக என்னுடன் இருக்கிறார்கள். தே ஆர் வித் மீ. 3 நாட்களாக என்னுடன் இருக்கிறார்கள். அவருடன் இருத்தல், அவருடன் இருத்தல், இயேசுவோடு இருத்தல். இப்படி இருக்கின்ற போது அவர்களோடு இருப்பவர்களை முழுமையாக இயேசு அறிந்து கொள்ளுகின்றார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தினம் தினம் கோவிலுக்கு வருகின்றோம், திவ்ய நற்கருணை உட்கொள்ளுகின்றோம், ஏராளமான காரியத்தை இறைவனுக்காக செய்கின்றோம். எனவே என்னுடன் நீ இருக்கிறாயா, உன்னை நான் முழுமையாக அறிந்திருக்கின்றேன், அதன் அடிப்படையில் உனக்கு தேவையானதை செய்ய ஆசைப்படுகின்றேன். செய்கின்றார். இல்லாத போதும் கூட 7 அப்பங்கள் சில மீன்கள், இதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்து 7 கூடைகள் நிறைய எடுக்க முடியுமா? அவரோடு இருக்கின்ற போது அனைத்தும் அனுகூலமாகும். இவற்றையெல்லாம் செய்தவர்தான். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலைநிலத்தில் வழிநடத்தி செங்கடல் நடுவே வழியை ஏற்படுத்தி பாலைநிலத்தில் அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்து தாகத்தோடு இருந்தபோது பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்து இதையெல்லாம் செய்தார். இந்த மக்களை நான் தேர்ந்து கொண்டேன், இவர்களை நான் அழைத்து வருகின்றேன். அந்த புரிதல் நன்றாக இருந்தது கடவுளை பொறுத்த வரையில். ஆனால் இந்த மக்களுடைய புரிதல் எப்படி இருந்தது? மறந்தனர் என்று நீங்கள் இன்று நாம் தியான பாடலாக தியானித்த 106வது திருப்பாடலிலே 21, 22 இந்த வசனங்களில் 4 இடத்தில் தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர், எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர், காம்நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர், செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். மறந்துவிடும் மக்களாக, கடவுள் நமக்கு செய்கின்ற நினைவுகள் செயல்களை மறந்துவிடும் மக்களாக. ஆனால் நமக்கு பிடிக்காதவர்களை மறந்துட்ட நினச்சியா, எல்லாம் அங்கே இருக்குது. அன்பார்வர்களை, கடவுள் செய்வதை மறந்து விடுகின்றோம், கண்டதையும் மனதிலே வைத்திருக்கின்றோம். எனவே இந்த நற்செய்தி வாசகத்தில் 3 நாட்களாக என்னோடு இருக்கின்றார்கள்
ஸோ ஐ நோ தம். எனக்கு இவர்களை பற்றி தெரியும். இவர்களை மேலோட்டமாக வெளி தோற்றத்தை பற்றி அல்ல, மாறாக உள்ளுக்குள் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள். கோவிலுக்கு வந்திருக்கின்றார்கள். இவருடைய குடும்பம் இப்போது எப்படி இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தினர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட தேவைகளிலெல்லாம் இருக்கின்றார்கள், இதையெல்லாம் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார். நான் ஒருமையில் கோவிலுக்கு வந்திருந்தால் என்னுடைய பன்முகத்தையும் ஆண்டவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். எனவே என்னோடு இருக்கின்றார்கள். எனவே தான் அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். பரிவு கொள்கிறேன் என்பதை அவர் சொல்லுகின்றார். ஆனால் நாம் மறந்து விடுகின்றோம். முதல் வாசகத்தையும் இரண்டாம் வாசகத்தையும் திருப்பாடலையும் இணைத்து நம் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.